பெசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கு இப்போது சர்வதேச போலீசாருடைய உதவியோடு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு களத்திலே இறங்கி இருக்கின்றார்கள். பெசில் ராஜபக்சவை தேடிச் சென்று கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. மேலும் சுரேஷ் சாலேவினுடைய தொலைபேசி மற்றும் அவருடைய மடிக்கணினிகள் கிடைக்க பெற்ற பின்னரும் அரசாங்கத்தினால் அதை திறக்க முடியாத நிலை காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அந்த மடிக்கணினிகளிலே ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையிலே சுரேஷ் சாலேவின் சட்டத்தரணியும் இப்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். பெசில் ராஜபக்ச பல நாட்களாகவே கொழும்பு நீதிமன்றம் மற்றும் மாத்தறை நீதிமன்றங்கள் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது பெசில் ராஜபக்சவுக்கு. குறிப்பாக உடனடியாக பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடம் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது. ஆனால் இன்றளவும் பெசில் ராஜபக்சவை நெருங்க முடியாத நிலை காணப்படுகின்ற போதுதான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பெசில் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சிவப்பு பிடியாணை பிறப்பித்து அதனூடாக சர்வதேச போலீசாருடைய உதவியை நாடப்போகின்றார்களாம். இதிலே மிக முக்கியமான விடயம் கெசல்பத்ர பத்மே, இசாரா செவ்வந்தி போன்ற இந்த பாதாள உலகக்குழு குற்றவாளிகளை எப்படி கைது செய்வதற்கு இங்கிருந்து ஒரு குழு சர்வதேச போலீசாருடைய உதவியோடு சென்றதோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை இப்போது பெசில் ராஜபக்சவுக்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு ஆரம்பித்திருக்கின்றதாம். யாருக்கு தெரியும், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ரொஹான் ஒலுகல அந்த இடத்திற்கு சென்றிருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. காரணம், இன்று வரையிலே ரொஹான் ஒலுகல இலங்கைக்குள்ளே இருக்கின்றாரா என்று தெரியாத நிலை காணப்படுகின்றது. அதாவது கெசல்பத்ர பத்மே மற்றும் இசாரா செவந்தியை கைது செய்த இந்த ஒலுகல அவர்கள், போலீஸ் அதிகாரி ஒலுகல அவர்கள் இலங்கைக்குள்ளே தானா இருக்கின்றார் அல்லது அடுத்த கட்ட நகர்வு பெசில் ராஜபக்சவை கைது செய்ய புறப்பட்டு விட்டாரா என்று தெரியாத நிலை காணப்படுவதாக பல தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களில் இந்த பதிவை பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக சர்வதேச போலீசாருடைய உதவி, அதுவும் அமெரிக்காவினுடைய போலீசாருடைய உதவியோடு தான் இதை செய்ய முடியும். காரணம், பெசில் ராஜபக்ச அமெரிக்காவிலே தான் இருக்கின்றார். 2 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுவும் உடனடியாக பிடித்தவரை நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்று கடந்த 17ஆம் தேதி உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றளவும் அது நடைபெறவில்லை. அதற்கான வேலையை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்களாம். மிக விரைவிலே இந்த பெசிலை மாத்திரமல்ல, சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பல முன்னாள் அரசியல்வாதிகள், அரசியல் பின்புலம் கொண்டவர்களை கைது செய்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றதாம். அதிலே மிக முக்கியமானவர்கள் இந்த பெசில் மஹிந்தனுடைய மூத்த அண்ணனான சமலுடைய 2வது இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவையும் கைது செய்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. உயிரிழந்த கபில சந்திரசேனனுடைய மனைவி பிரியங்காவையும் கைது செய்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. அதன் ஒரு அங்கம் இப்போது பெசிலுக்கும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றதாம். ஏன் எதற்காக பெசில் கைது செய்யப்பட வேண்டும் அல்லது பெசிலை சர்வதேச போலீசாருடைய உதவியோடு இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள் என்றால், குறிப்பாக மாத்தறை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, பிடியாணை உத்தரவு. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது, மோசடியான முறையிலே சொத்து சேர்த்தார் பெசில் ராஜபக்ச. அந்த சொத்தை கொண்டு அல்லது அந்த பணத்தை கொண்டு மாத்தறையினுடைய பிரவுன் ஹில் பகுதியிலே, பிரவுன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு காணியை வாங்கினாராம். இந்த பணம் எப்படி வந்தது பெசிலுக்கு? அத்தனையும் மோசடியான பணம், மோசடியாக பெறப்பட்ட பணம் தான் என்ற அடிப்படையில் தான் இப்போது பெசிலுக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறது. மாத்தறை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. பல வழக்குகளில் அவர் முன்னிலையாகவில்லை, நீதிமன்றத்திலே முன்னிலையாகவில்லை. இதனால் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த கடந்த மாதம் அளவில் இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதே போன்றுதான் கொழும்பு நீதிமன்றம், கொழும்பு நீதவான் நீதிமன்றமும் பசான் அமரசேன அவர்களும் பிடியாணை பிறப்பித்திருக்கிறார். நீதிபதி பசான் அமரசேன அவர்களும் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார். இந்த அதிகம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உடனடியாக பெசிலை இலங்கைக்கு கொண்டு, அதாவது நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்று. அது ஏன் என்று பார்க்கின்ற போது 2014ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றிருந்த, குறிப்பாக ஊவா மாகாண சபை தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவினுடைய முகம் அச்சிடப்பட்ட அல்லது உருவம் அச்சிடப்பட்ட, புகைப்படம் அச்சிடப்பட்ட டிஷர்ட்கள் 12,000 டிஷர்ட்கள் ஊவா மாகாண சபை தேர்தலின் போது ஒரு பிரச்சாரத்திலே மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது இப்படியான டிஷர்ட்கள் அதிகமாக வந்தது. மஹிந்தவனுடைய முகங்களை அடித்த டிஷர்ட் என்று பல டிஷர்ட்கள் உலாவித்திருந்தது. பலரும் கொடுத்து வந்தார்கள். இப்போதும் அந்த டிஷர்ட்களை போட்டு சிலர் திரிகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அப்படியான ஒரு செயற்பாடு தான் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. 12,000 டிஷர்ட் அவர்களுடைய சொந்த பணத்திலே அடித்திருந்தால் அது அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்காது. அவர்கள் கண்டு கொண்டிருக்க கூட மாட்டார்கள். அந்த பணம் அவர்களுடைய பணம், அது என்னவா செய்து கொள்ளட்டும் என்று. ஆனால் இது சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திலே இருந்து 7.8 மில்லியன் ரூபாய்களை எடுத்து
பெசில் ராஜபக்சவுடைய உத்தரவோடு சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய அப்போதைய தலைவராக இருந்த பாஸ்வர குணவர்த்தனவனுடைய செயற்பாட்டோடு அப்போதைய சுற்றுலா மேம்பாட்டு வாரியத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருந்த ரும்மி அஹ்ரமினுடைய துணையோடு இந்த விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் ரூமி அஹ்ரம் மற்றும் பாஸ்வர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பல நாள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். மூன்றாவது சந்தேக நபர் கைது செய்யப்படவில்லை. அந்த மூன்றாவது சந்தேக நபர் தான் பெசில் ராஜபக்ச. எனவே அவரை கைது செய்வதற்கான சிகப்பு பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வேலையை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் ஆரம்பித்து விட்டார்களாம். அதுவும் சர்வதேச போலீசாரோடு இப்போது தொடர்பு ஏற்பட்டு பெசிலை கைது செய்வதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் இடம்பெற்று வருவதாக செய்திகள் இப்போது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று புலனாய்வு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. மேலும் சுரேஷ் சாலேவினுடைய உடல்நிலை மிக மிக மோசமடைந்து வருகின்றது. சுரேஷ் சாலே இறக்கப் போகின்றார் என்ற அடிப்படையில் இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் இந்த கைதிகளினுடைய உரிமைக்கான ஆணைக்குழுக்களை இப்போது சுரேஷ் சாலேனுடைய மனைவியான மனோரி சாலே இப்போது நாட ஆரம்பித்திருக்கின்றார். எல்லாருக்குமே கடிதம் அனுப்ப ஆரம்பித்திருக்கின்றார். ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிவிட்டார். அஸ்கிரிய மல்வத்து பீடத்திற்கு கடிதம் அனுப்பிவிட்டார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பிவிட்டார். இப்போது இந்த சிறை கைதிகளினுடைய உரிமைக்கான ஆணைக்குழுவுக்கும் இப்போது கடிதம் அனுப்பிவிட்டார். எனவே தன்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள், அவர் சாக போகின்றார் என்ற அடிப்படையில் இதற்கு முன்னர் சிறையிலே இருக்கின்றார், வெளியே கொண்டு வாருங்கள் என்று கடிதம் அனுப்பியிருந்தார். சிறையிலே அவருக்கு வதைக்கப்படுகின்றார், சிறையிலே அவர் இயலாமல் இருக்கின்றார், அவரை நிர்வாணப்படுத்துகின்றார்கள், அந்த புகைப்படங்களை எடுத்து அவரை அவமானப்படுத்துகின்றார்கள் எல்லாம் போலியான கதைகளை கட்டி அவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது தேசிய மருத்துவமனையில் இருக்கின்றார். இப்போது தேசிய மருத்துவமனையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவதற்கான வேலையை இந்த மனோரி சாலே செய்து வருகின்றார். அதன் ஒரு அங்கம் தான் இப்போது எல்லா அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழு உட்பட ஜனாதிபதி உட்பட இந்த அஸ்கிரிய மல்பத்து தேரர்கள் பீடங்கள் என்ற அத்தனைக்கும் அவர் கடிதம் அனுப்பிவிட்டார். இப்போது சிறை கைதிகளின் உரிமைக்கான ஆணைக்குழு ஒன்றும் இருக்கின்றதாம், அதற்கும் இப்போது கடிதம் அனுப்பி இருக்கின்றாராம். அவரை இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வர காரணம் அவர் சாக போகின்றார் என்றால் அவருடைய பிடிவாதம் தான். அவர் தான் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இன்னும் ஒன்றும் சொல்கின்றார், அவர் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னாராம், ஆனால் மருத்துவர்கள் திரவமாக சாப்பாடு கொடுக்கின்றார்களாம் என்பதையும் சொல்கின்றார். அதிலும் நக்கலாக நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். வாயாலே மாத்திரம்தான் சாலே உணவருந்தவில்லை, மற்ற எல்லாத்தாலும் உணவருந்துகின்றார் என்ற அடிப்படையிலே ஒரு கேலிக்கூத்தான கருத்தை தெரிவித்திருந்தார் நலிந்த ஜெயதிச. உண்மையும் அதுதான். சாலேவு வாயால் மாத்திரம்தான் உணவருந்தவில்லை, மாறாக அவர் எல்லா வளத்தாலும் உணவருந்தி வருகின்றார். அதுதான் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கின்றார் சாலே. இல்லாவிட்டால் ஒரு 4-5 நாட்களே ஆளுக்கு முடிந்திருக்கும். அதாவது சிறையிலே பல நாட்கள் உண்ணாவிரதம், இந்த மருத்துவமனைக்கு வந்து பல நாட்கள் உண்ணாவிரதம் என்றால் எப்போதோ அவருக்கு முடிந்திருக்கும். ஆனால் அவரை வெளியே கொண்டு வருவதற்கான வேலைக்காகத்தான் இது இடம்பெற்று வருகின்றது. அதனை இப்போது அவருடைய மனைவி மனோரி சாலே சரியாக செய்து வருகின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த சுரேஷ் சாலேவுடைய சட்டத்தரணி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சுரேஷ் சாலேவை அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக FBI அமெரிக்காவினுடைய புலனாய்வு நிறுவனமான FBI விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக. அதேபோன்று ஐரோப்பிய புலனாய்வு நிறுவனங்களும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. இந்தியா உட்பட பல புலனாய்வு அமைப்புகள் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தனை அறிக்கைகளையும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் இலங்கைக்கு. இதில் எந்த அறிக்கையிலும் இலங்கை புலனாய்வு துறைக்கும் இலங்கை இராணுவத்தினருக்கும் அரசாங்கத்திற்கும் இதிலே தொடர்பு இருந்தது என்று குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருந்திருந்தால் FBIயோ இந்தியாவுடைய புலனாய்வு நிறுவனங்களோ ஐரோப்பாவினுடைய புலனாய்வு நிறுவனங்களோ உடனடியாக மனித உரிமை ஆணைக்குழுவை நாடியிருப்பார்கள். அதுவும் ஐக்கிய நாடுகள் சபையை நாடியிருப்பார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். ஆனால் அப்படி ஒன்று இலங்கைக்குள்ளே நடக்கவில்லை என்ற காரணத்தினால் தான், இது பயங்கரவாத தாக்குதல் என்ற காரணத்தினால் தான் அவர்கள் அதை செய்யவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சுரேஷ் சாலேவினுடைய சட்டத்தரணி. இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். சுரேஷ் சாலே பழிவாங்கப்படுகின்றார். அதுவும் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளரினால் கடுமையாக பழிவாங்கப்படுகின்றார் சுரேஷ் சாலே என்ற கருத்தையும் தெரிவித்தது மாத்திரமல்லாமல் அவருடைய மடிக்கணனி மற்றும் தொலைபேசி இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கிடைத்து விட்டதாம். ஆனால் சுரேஷ் சாலே இன்னும் அதனுடைய கடவு சொற்களை சொல்லவில்லை, அதாவது பாஸ்வேர்டை இன்னும் சொல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதை சொல்வதற்கு மறுத்து வருகின்றார், தவிர்த்து வருகின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். காரணம் அதிலே பல ஆதாரங்கள் இருக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் இன்றளவுக்கும் சுரேஷ் சாலே அதை தவிர்த்து வருகின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் சுரேஷ் சாலேயுடைய சட்டத்தரணி சொல்லியிருக்கின்றார்,
அதிலே ஒன்றுமே இல்லை. காரணம், அது 2004ஆம் ஆண்டு தான் இரண்டுமே வாங்கப்பட்டது. தொலைபேசியும் மடிக்கணினியும் 2004 தான் வாங்கப்பட்டது. அதில் ஒன்றுமே இல்லை என்பதை சொல்லியிருக்கின்றார் இந்த சுரேஷ் சாலையினுடைய சட்டத்தரணி. எனவே இந்த விடயமும் தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது. மடிக்கணினியிலே ஒன்றுமே இல்லை, தொலைபேசியிலும் ஒன்றுமே இல்லை என்பது இவருக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வியும் தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.